ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் வெள்ளூர் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு சங்கீதம் 18 சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதம் என்பது நமக்கு எல்லாருக்கும் பிடித்த ஒரு புஸ்தகங்கள் உண்டு. ஒன் ஆஃப் த ஃபேவரட் புக்ஸ் இன் தி என்டையர் பைபிள். இந்த 150 சங்கீதத்தில் ஃபேவரட் சாப்டர்ஸ் உண்டு. 1ஆவது சங்கீதம் 23, 23, 24, 34, 91, 103, 119 இது எல்லாமே ஃபேவரட் சாப்டர்ஸ். இது போக நிறைய ஃபேவரட் சாப்டர்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஃபேவரட் சாப்டர்ஸ் இருக்கிறது போல there are several favorite themes mentioned in the psalm. விருப்பமான அதிகாரங்களை போல சங்கீதங்களை போல விருப்பமான தலைப்புகள் சங்கீதங்களை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி ஒரு தலைப்புகள் ஒரு தீம் கொண்ட சங்கீதம் தான் இந்த சங்கீதம் 18. இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட், கர்த்தருடைய கரம் அப்படிங்கிற ஒரு தீம் அதுல திரும்ப திரும்ப வருவதை பார்க்கணும். ஸோ நீங்க இந்த சங்கீதங்களை வாசிக்கும் பொழுது தீம் வைஸா வாசிக்கலாம். இதுல ஏதாவது தீம் இருக்கான்னு பார்க்கலாம். பாவ மன்னிப்பு சங்கீதம் இருக்கு, சாங்ஸ் ஆஃப் கன்ஃபெஷன், சாம்ஸ் ஆஃப் கன்ஃபெஷன்ஸ், துதியின் சங்கீதம் இருக்கு, சாம்ஸ் ஆஃப் பிரைஸ் அப்படின்னு இருக்கு, புலம்பலின் சங்கீதங்கள், சாம்ஸ் ஆஃப் லேமெண்டேஷன்ஸ் இருக்கு, கர்த்தரை நம்பி ஆண்டவரை குறித்து பேசுகிற சங்கீதம் இருக்கு, டிக்ளரேட்டிவ் சாம்ஸ், இப்படி நிறைய வகைகள் இருக்கிறதை நம்ம என்ன செய்யறோம் நம்ம பார்க்கலாம். இந்த கர்த்தருடைய கரம், the hands represent the divine protections of God. கர்த்தருடைய கரம் என்பது அது தெய்வீக பாதுகாப்பை என்ன செய்கிறது, அது குறிக்கிறது. ஒண்ணு. ரெண்டாவது, தெய்வீக போஷாக்கை குறிக்கிறது. இட் ரெப்ரசன்ட்ஸ் டிவைன் ப்ராவிடன்சஸ். மூணாவது, தெய்வீக சமாதானத்தை குறிக்கிறது, டிவைன் பீஸ். 3 காரியம் சொல்லியிருக்கிறேன். டிவைன் ப்ரொடெக்ஷன், தெய்வீக பாதுகாப்பு, டிவைன் ப்ராவிடன்சஸ், தெய்வீக போஷாக்கு, டிவைன் பீஸ், தெய்வீக சமாதானம். சரி, இப்போ சில வார்த்தைகளை நம்ம கவனிக்க போறோம். இந்த சங்கீதத்தில் எல்லா வசனங்களும் அல்ல, இந்த கரம் அப்படின்னு வர்றதெல்லாம் நீங்க கவனிங்க. 18, 16 பாருங்க. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விட்டார் என்று சொல்லப்படுது. He sent from above, he took me, he drew me out of many waters. அதான் முதலாவது சொல்லப்படுது. தூக்கி விடுகிற கரம், தூக்கி விடுகிற கரம். ஆண்டோடைய கரம் எப்படிப்பட்டது? தூக்கி விடுகிற கரம். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் சப்போர்ட்டிங் ஹேண்ட்ஸ். God's hands are supporting hands. சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை அவர் எழுதும் பொழுது ஆண்டவர் கொடுத்த விடுதலைக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக அவர் எழுதியிருக்கிறார். He wrote this psalm with the attitude of gratefulness for deliverance and victory. நமக்கெல்லாம் தெரியும், அவர் நிறைய பாடுகள் வழியாக போனார், அவமானங்கள் வழியாக போனார், துரத்தப்படுகிற அனுபவங்கள் வழியாக போனார். ஒரு குருவி வனாந்தரத்தில் அலைகிறதை போல அலைந்து திரிகிற ஒரு மனுஷனை போல என்ன செய்தார்? அவர் போனார். அவர் அப்படிப்பட்ட நெருக்கங்களில் ஆண்டவர் ஏன் அவருடைய வாழ்க்கையில அனுமதித்தார்? நீங்கள் தாவீதுடைய வாழ்க்கை நன்றாய் நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த நெருக்கங்களில் தான் நிறைய சங்கீதங்கள் பிறந்திருக்கிறது. அவைதான் இன்றைக்கு நமக்கு ஆறுதலாக, திருச்சபைக்கும் விசுவாசிகளுக்கும் ஆறுதலாக இருக்கிறது நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். சோ ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட பாதையின் வழியாய், அனுபவத்தின் வழியாய் கொண்டு போய் அவரை உடைத்து அவர் கோடிகளுக்கு ஆசீர்வாதமாய் தாவீது என்கிற அந்த மனிதனை, தேவ மனிதனை கர்த்தர் என்ன செய்தார்? ஆண்டவர் பயன்படுத்தினார். ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விட்டார். ஆங்கிலத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, he drew me out of many waters, அல்லது deep waters அப்படின்னு சொல்லலாம். ஒரு மொழிபெயர்ப்பு deep waters இருக்குது. So deep waters refers to deep difficulties, deep problems, அல்லது chronic illness, intense insecurities, profound pain. அந்த டீப் அப்படிங்கிற வார்த்தைனாலே ஆழமான ஜலப்பிரவாகம், ஆழமான ஜலப்பிரவாகம். இதை நீங்க ஆவிக்குறி கண்ணோட்டத்துல பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில ஆழமான பிரச்சனைகள், கொடுமையான வியாதிகள், தாங்க முடியாத வேதனைகள், இழப்பினால் துக்கங்களால் வருகிற வலிகள், profound pains, ஒரு தனிமை உணர்வுகள், ஆழமான தனிமை உணர்வுகள், ஒரு பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு, இன்டென்ஸ் இன்செக்யூரிட்டிஸ், இப்படி நிறைய காரியங்கள், அன்கம்ஃபர்டபுள் அல்லது அன்ஃபாதமபிள் அன்சர்டனிட்டிஸ்.
நிச்சயமற்ற ஆழமான நிச்சயமற்ற தன்மைகள், இப்படி நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். தாவீது என்ன சொல்ல வர்றாரு? என் வாழ்க்கையில பண விஷயத்திலேயோ, சரீரத்திலேயோ, மனதிலேயோ, உளவியல் பிரகாரமாகவோ, ஆவிக்குறை பிரகாரமாகவோ நான் பாடில் வழியாக கடந்து போகும் பொழுது அவருடைய கரம் என்னை தாங்குகிற கரம். His hands are supporting hands. அவருடைய கரம் உள்ளே நீட்டி நான் எவ்வளவு ஆழத்திற்குள் போனாலும் அந்த ஆழத்திலிருந்து அவருடைய கரம் என்னை என்ன செய்யும்? தூக்கி எடுக்கும் என்று அவர் அனுபவத்திலே விடுவிக்கப்பட்ட பின்பு அவர் கர்த்தரை மகிமைப்படுத்தி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். சோ நம்ம வாழ்க்கையில ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய பிரச்சனையின், அழுத்தங்களின், வியாதிகளின் தீவிரங்கள் எவ்வளவு கொடுமையாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசு நம்மை தூக்கி விடுகிற தேவனா இருக்கிறார். அவருடைய கரத்தை நீட்டி நம்ம என்ன செய்வார்? அவர் தூக்கி விடுவார். அவர் ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் 35ஆம் வசனத்துக்கு வாங்க. அதே சங்கீதம் 35வது சங்கீதம். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. என்ன சொல்ல தாவீது? தாங்கும் கரம். அழகான வார்த்தை, தாங்கும் கரம். சஸ்டெய்னிங் ஹேண்ட்ஸ். யுவர் ரைட் ஹேண்ட் ஹேஸ் ஹெல்ப் மீ அப். என்னை இருக என்ன செய்தது? தாங்கி அது பிடித்து கொண்டது என்று சொல்லப்பட்டது. ஒரு ஸ்டாண்டு மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டாண்டு என்ன, ஒரு பொருளை வைக்கணும்னா அதுக்கு ஸ்ட்ராங்கா ஒண்ணு வேணும். அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அந்த மேல இருக்கிறது. அந்த ஸ்டாண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அது அந்த அளவுக்கு தான் வெயிட்டான பொருட்களை அது மேல நம்ம என்ன செய்ய முடியும், வைக்க முடியும். நீங்க இந்த பிளாஸ்டிக் ஹூக்ஸ் எல்லாம் வாங்கி, ரெடிமேட் ஹூக்ஸ் வாங்கி வீட்டுல மாட்டி சில போட்டோஸ் எல்லாம் தொங்க விடுவோம். பாத்தீங்கன்னா ஒரு நாள் டப்புனு கீழே விழுந்துரும். ஏன்னா அது வெயிட், அது என்ன செய்யாது, அது தாங்காது. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான கிளிப் வாங்கி போட்டு அல்லது ஒரு ஆணி அடிச்சு அதுல தொங்க விட்டா அது லைஃப் லாங் என்ன செய்யும், அது இருக்கும். ஸோ நல்ல ஒரு வார்த்தையில விலகி கொள்ளணும். சங்கீதக்காரன் சொல்றார், அவருடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. இஸ் ரைட் ஹேண்ட் ஹஸ் ஹெல்ப் மீ அப். ஸோ வாழ்க்கையில நான் நெருக்கங்கள், அழுத்தங்கள், போராட்டங்கள், சோர்வுகள், பலவீனங்கள் இவைகள் வழியாக நான் போகும்பொழுது நான் ரொம்ப கவலைப்படுகிறது இல்லை. ஏன்னு சொன்னால் அவருடைய வலது கரம் என்னை தாங்கி பிடிக்கிறது. சஸ்டெய்னிங் ஹேண்ட்ஸ், தாங்குகிற கரம். எந்தெந்த வகையில ஆண்டவர் தாவீதை தாங்கினாரு? தாவீது சொல்றாரு, அவர் தான் எனக்கு கேடகம், இஸ் மை ஷீல்ட் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்னை பலப்படுத்தினார். 30 வருஷம் பாருங்க, அவர் எனக்கு கோட்டை, என்னுடைய கேடகம் சொல்றாரு. 32 என்ன சொல்றாரு? ஹி ஸ்ட்ரெங்தன் மீ, அவர் என்னை பலப்படுத்தினார் சொல்றாரு. என்னுடைய வழிகளை அவர் பாதுகாத்தார் அப்படின்னு சொல்றாரு அதே வசனத்துல. 33 வருஷத்துல என்ன சொல்றாரு? ஹி காஸ் மீ டு ஸ்டாண்ட் ஆன் தி ஹைட்ஸ், பெரிய இடங்கள்ல போய் நான் ஏறி இருப்பதற்கு அவர் காரணமா இருக்கிறார். 34 என்ன சொல்றாரு? ஹி ட்ரெயின் மீ ஃபார் பேட்டில், யுத்தத்துக்கு என்ன செய்யறாரு, பழக்கி வைக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்படி இந்த சங்கீதங்களை நம்ம வாசித்துட்டே போ, ஒவ்வொரு வருஷத்தையும் நீங்க வாசித்துட்டே போகலாம். அவருடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில நிறைய நேரத்துல நமக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல, நம்ம தனியா இருக்கிறேன், யாருமே எனக்கு கேர் பண்ணல, நான் ஒரு அனாதையை போல உணர்கிறேன், எனக்கு ரொம்ப பணம் கிடையாது, எனக்கு ரொம்ப தேவையில்லை, நான் இருக்கிறேன், மனிதர்கள் என்னை கவனிக்கிறது இல்லை, இப்படிலாம் எண்ணங்களின் வழியாக போகிற ஜனங்களுக்காக தான் கர்த்தர் தாவீதை கொண்டு என்ன செய்திருக்கிறார், அதை எழுதி வைத்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், கர்த்தருடைய கரம் என்னை தாங்குகிற கரம். His hands are sustaining hands. ஸோ நீங்க சொல்லி ஜெபம், ஆண்டவரே உங்களுடைய கரம் ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை அந்த கரம் தப்புவிக்கிற கரம், என்ன தூக்கி விடுகிற கரம், ஒவ்வொரு நாளும் எங்கிற கரம் அது தாங்குகிற கரம். சப்போர்ட்டிங் ஹேண்ட்ஸ் அண்ட் சஸ்டைனிங் ஹேண்ட்ஸ். நீங்க 35 அதே 31 சங்கீதம் வாங்க. 31வது சங்கீதம் 15ஆம் வசனத்தை நம்ம என்ன செய்யறோம், நம்ம இன்னொரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும் அப்படின்னு சொல்றார். சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் நீர் என்ன செய்ய வேண்டும், தப்புவிக்க வேண்டும். அப்ப தாவீது என்ன சொல்ல வராரு? அவருடைய கரம் அப்படிங்கிற தீம்ல நீங்க சங்கீதங்களை பார்த்துட்டு வரோம். அது என்னை பாதுகாக்கிற கரம் சொல்றாரு. சேஃப் கார்டிங் ஹேண்ட்ஸ், மை டைம்ஸ் ஆர் இன் யுவர் ஹேண்ட், டெலிவர் மீ ஃப்ரம் தி ஹேண்ட் ஆஃப் மை எனிமீஸ் அண்ட் ஃப்ரம் தோஸ் ஹூ பர்சிக்யூட் மீ. அவர் ஒரு ஜெப விண்ணப்பம் வைக்கிறார். ஆண்டவரே, எதிரிகளிடமிருந்து என்னை துன்பப்படுத்துறது
என்னை பாதுகாத்துக் கொள்ளோ. ஏனென்று சொன்னால் என்னுடைய காலம் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. மை டைம்ஸ் ஆர் இன் யூர் ஹேண்ட்ஸ். அப்படி நல்ல ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கரம் நம்மளை பாதுகாக்கிற கரம், சேஃப் கார்டிங் ஹேண்ட்ஸ். பாதுகாப்பற்ற உலகத்துல நீங்களும் நானும் வசித்து வருகிறோம். பாதுகாப்பற்ற உலகம், எங்க போனாலும் பாதுகாப்பு கிடையாது. எவ்வளவு பத்திரமான வீடையும் உடைக்க முடியும். எந்த இடத்துல நீங்க பணத்தை சேஃபா அந்த உலகத்துல வைக்க முடியாது. பாதுகாப்பு என்பது இருதயத்திற்கும் சரீரத்திற்கும் மனதிற்கும் பணத்திற்கும் சொத்துக்களுக்கும் இல்லாத ஒரு காலத்துல, பாதுகாப்பு இல்லாத ஒரு காலத்துல நம்ம வசித்து வருகிறோம். ஆனா தாவீது ரொம்ப அழகா ஒரு சங்கீதக்காரன் சொல்றாரு, என்னுடைய காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. My times are in God's hand. அப்போ ஆண்டவர் கரத்துக்குள்ள இருக்கிற என்னை ஏதாவது ஒன்று அல்லது யாரோ ஒருவர் தொட வேண்டும் என்றால் அவருடைய அனுமதி வேண்டும். அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய கரத்திற்குள் போய் இருக்கிற என்னை என்ன செய்ய முடியாது, யாரும் எடுக்க முடியாது. நீங்க நிறைய நேரத்தில் உலகத்துல பாத்தீங்கன்னா இந்த தப்பு பண்ணிட்டு போலீஸ்ல மாற்றக்கூடாத ஆட்கள் தான் சில நேரத்துல பெரிய பெரிய மனிதர்கள் வீட்டுல போய் ஒளிஞ்சிருப்பாங்க. ஒரு அரசியல் வீடோ பெரிய அதிகாரி வீடோ அல்லது அந்த ஒரு கிராமம் அந்த ஊர்ல முக்கியமான ஆட்களோ இப்படி எல்லாம் ஒளிஞ்சிருப்பாங்க. ஏன்? அவங்களை மீறி அந்த இடத்துல போய் அவர் என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. அப்போ மனிதனே ஒரு பாதுகாப்பு என்று உலகத்துல நினைக்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தர் தான் என் அடைக்கலம், கர்த்தர் தான் என்னுடைய கோட்டை, என்னுடைய காலங்கள் அவருடைய கருத்தில் தான் என்ன செய்கிறது இருக்கிறது. சோ நான் எதை குறித்து கவலைப்பட போகிற இதுல அவசியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரனை பாதுகாப்பா. நீ நல்லா கவனிக்கிறோம், there are seasons. நம்முடைய வாழ்க்கையில சில காலங்கள் உண்டு. நான் அந்த பிரசங்கில நம்ம அழகா வாசிக்கிறோம். நீங்க பிரசங்கி 3ஆம் சாப்டர் பிறகு வாசித்து பாருங்க. there is a time for everything. எல்லாவற்றுக்கும் என்ன இருக்கிறது, ஒரு காலம் இருக்குது. பிறக்க ஒரு காலம், டைம் டு பி born, டைம் டு டை, இறக்க ஒரு காலம், டைம் டு பி டைம் டு பிளான் அண்ட் டைம் டு அப்ரூவ், நடுவதற்கு ஒரு காலம், பிடுங்குவதற்கு ஒரு காலம், டைம் டு கில் அண்ட் டைம் டு ஹீல், கொல்லுவதற்கு ஒரு காலம், சுகமாக்குவதற்கு ஒரு காலம், டைம் டு வீப் அண்ட் டைம் டு லாஃப், அழுகிறதுக்கு ஒரு காலம், சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு காலம், டைம் டு மோர்ன் அண்ட் டைம் டு டான்ஸ், புலம்புவதற்கு ஒரு காலம், நடனம் ஆடுவதற்கு ஒரு காலம். ஸோ என்ன சொல்ல வர்றாரு ஞானி? God appointed specific time for every activity. ஸோ என்னுடைய வாழ்க்கை ஒரு லைஃப் ஸ்பேன், நான் பிறந்ததுல இருந்து இறக்குற வரை அது எத்தனை ஆண்டுகள் அவருக்கு தெரியும். அதுல சில காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். உருவாக்கப்படுகிற காலம், பயன்படுத்துகிற காலம், என்ன அனைவருக்கு ஆசீர்வாதமா இருக்கிற காலம், உடைக்கப்படுகிற காலம், இப்படி எந்த காலங்கள் இருக்கு. பிறந்ததுல இருந்து இறப்புற நிறைய காலங்கள் இருக்கு. ஆனா நீங்க நல்லா கவனிங்க, எந்த காலத்திலையும் அவர் கரம் நம்ம பாதுகாப்பு. ஒரு தாயின் வயிற்றுக்குள்ள 9 மாசமோ 10 மாசமோ ஒரு குழந்தையை வைத்து ஒரு கருவை உண்டாக்கி குழந்தையாக மாற்றி பத்திரமாக வெளியே வர பண்ணி அந்த குழந்தையை கர்த்தர் வளர்க்கிறார் என்று சொன்னால் அவருடைய கரம் பாதுகாக்கிற கரம். அவருடைய கரத்தை மீறி அல்லது அவருடைய கரத்திற்குள் இருக்கிற நம்மை சத்ருவோ எதுவும் என்ன செய்ய முடியாது, தொட முடியாது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சோ என்னுடைய காலங்கள் கர்த்தரிடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? அவர் லைஃப் இஸ் சேஃப் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். என் வாழ்க்கை அவர்கிட்ட பத்திரமா இருக்கு. அதனாலதான் ரட்சிப்பின் அனுபவத்துல ஆவிக்குரிய திருச்சபையில் நாட்டப்பட்டு அந்த ஐக்கியத்துல இருந்து பரிசுத்தமாய் ஜெபத்தோடு வேதத்தோடு நம்ம வாழும்போது நமக்கு ஒரு உறுதி கிடைக்கும். மை லைஃப் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட் சேஃப்லி. பாதுகாப்பா என்னுடைய கரம் என்ன இருக்கு. அவருடைய அனுமதி இல்லாமல் யாரும் என்னை தொட முடியாது. nobody can touch me without his permission. அவருடைய காலத்தை தாண்டி என்னை எதுவும் தொடருது. nothing will happen to me beyond his timings. அப்படி ஏதாவது ஒண்ணு நடக்கும்னா அவர் தான் என்ன செஞ்சிருக்கணும், நியமித்திருக்கணும். நல்லா கவனிக்கணும். You and I cannot change God's time, but we need to accept it. நீங்களும் அவருடைய நேரத்தை மாற்ற முடியாது, ஆனா அதை ஏற்றுக்கொள்ளணும், சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். அப்ப 3 காலத்துல சொல்லியிருக்காரு. இந்த ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற தீமை நீங்க பைபிள ஃபுல்லா, சங்கீதத்தை ஃபுல்லா வாசிங்க. அது சப்போர்ட்டிங், தூக்கி விடுகிற கரம், சஸ்டைனிங், தாங்கும் கரம், சேஃப் கார்டிங், பாதுகாக்கிற கரம். ஆண்டோடைய கரம் நம்மோடு கூட இருந்து நித்தம் நம்மை நடத்தும். குறைவுகளிலிருந்து கர்த்தர் என்ன செய்யும், பாதுகாக்கும், நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். கண்ணில் மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே. யாராவது குழியின் அனுபவங்கள் இருந்தால் தூக்கி விடுவீராக.
பாதுகாப்பற்ற தன்மையிலே உணர்வுகள் இருந்தால் இன்றைக்கு மனதிலையும் சரீரத்திலும் ஒரு தெய்வீக பாதுகாப்பை கர்த்தர் தருவீராக. இவருடைய காலங்கள் எல்லாம் உடைய கரத்தில் இருக்கிறது, நீர் எங்களை தாங்குகிறீர் என்ற உணர்வோடு நாங்கள் வாழ கிருபை தாரும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.